அவருக்கு நான் உண்மையா இருக்கோன்னு சொல்லி, நான் அந்த பொட்டு வைக்கிறது அதுலெல்லாம் தவிர்த்து கொண்டேன். பேருந்தாங்கால என்னுடைய உடைகள், நடைகள். அ நான் ஐப்ரோ அடிப்பேன். எல்லா இதுவும் என்னைய நான் அலங்காரப்படுத்திக் கொள்வேன். பேருந்து நான் அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அடுத்த கட்டமா என்ன செய்தாருன்னா, எனக்கு நட உடைகளை மாத்தினார். இப்ப எனக்கு நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது, இந்த வெள்ள உடுப்பு தான் உடுக்கணும், கருத்த பாவாடை அப்படித்தான் உடுக்கணும்ன்ற எனக்கு ஒரு பாய்ச்சு. அப்ப கூடுதலா அந்த கலர் உடுப்புகள், அந்த நல்ல வடிவான உடுப்புகள் எனக்கு போட விருப்பம் இல்ல. ஆண்டவருக்குள்ள வந்தப்ப ஆண்டவர் அழகா வடிவா அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வாழணும்னு அடிக்கடி நான் ஜெபிச்சுக்கணும். ஆண்டவரே, நான் சாப்பிடும் உணவு, போடும் உடைகள், நடக்க வேண்டிய வேலைகள், வழிகள், செய்ய வேண்டிய வேலைகள், என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் எல்லாமே உம்முடைய சித்தமா இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய இஷ்டத்துக்கு இதை செய்யணும் அடிக்கடி நான் ஜெபிச்சு கொள்வேன். அந்த ஜெப நிமித்தமாக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டம் கட்டமா எல்லாமே அழகாக நேர்த்தியா மாற்றி கொண்டு வந்தார். என்னுடைய கணவருக்கு வந்து வியாதியிலிருந்து அப்படி வியாதி இருக்கு, அதுல இருந்து அவர் விடுதலையை கொடுத்தார். அது மாத்திரம் என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பழக்க வழக்கத்துக்கான கொண்டு வர செய்தார். இப்ப இருக்கிற பிள்ளைகளோ போதையில் நிமித்தமா குடி வகை, ஆனா அப்படி இல்லை. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் வடிவா கோழி தன் குஞ்சை காப்பது போல அவை ரட்சிக்கப்பட இல்லத்தான். ஆனாலும் என் தேவன் என்னுடைய ஜெபன் நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகள் போதையோ கஞ்சாவோ கசிப்பு இதுக்குமே அடிமைத்தனம் இல்லாத ஆண்டவர் நல்ல பிள்ளைகள் எனக்கு தந்திருக்கிறார். என் மூத்தவருக்கு அவருக்கு 32 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. என் மகளுக்கு 30 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. கடைசி மகனுக்கு இப்போ 22 வயது. அவர் கொஞ்சம் ஜெபிக்கிற குறவு தான், அதனால நாங்கள் திருப்பல் நின்று ஜெபிக்கிறோம் எங்களோட பிள்ளைகளுக்காக. நான் என்ன சொல்லணும்னு சொன்னேன்னா, விற்கிறாங்களே எங்களோட ஜனங்கள் என்னன்னு சொன்னா கூடுதலாக நாங்க போய் சொல்லக்குள்ள சத்தியத்தை சொல்ல புகழ்ச்சி நான் சைவம், நீங்க வேதம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாக நீங்க வந்து நானே விக்கிரத்துல இருந்துதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிற காரணம் உண்மையா நீங்க ஏசப்பாவை நீங்க நான் ஏற்றுக்கொண்டவன். நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியா இருக்கட்டும், ஒரு வாலிபரா இருக்கட்டும், இல்ல முதியவரா இருக்கட்டும், உண்மையாக இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்குள்ள வரணும்னு சொல்லித்தான் நான் உண்மையை அந்த வாங்கியோட இந்த சாட்சியை நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா விக்கிரத்துல வந்து எத்தனையோ பேர் எவ்வளோ பழிகளை செலுத்துறாங்க, எவ்வளோ சேவனை செய்யறாங்க, சூனியம் செய்யறாங்க. ஆனா அவங்க இன்னும் மீள 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 பாவத்தை தான் அவங்க கூடுதலா செய்து கொண்டு இருக்கிறாங்க.